வந்திருக்கக்கூடிய சகோதரிகளே, இந்த சந்தர்ப்பத்தில் இந்த அவல நிலைகளுக்கு பின்னரும் நாம் திருந்த வேண்டாமா என்ற ஒரு தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. நமது சமுதாயத்திலே நாங்கள் இன்று பார்க்கக்கூடிய ஆண் பெண் இரு சாராருடைய நிலைகள் முஸ்லிம்களுக்குரிய நிலைகள் அல்ல. எங்களுடைய பெண்கள் ஏனைய சமுதாயத்தினருடைய பெண்களை போன்று அவர்கள் நினைத்தபடி அவர்கள் வெளியிறங்குவதற்கு அனுமதி இல்லை. மார்க்கத்தில் சில வரையறை இருக்கிறது. இந்த இஸ்லாம் மார்க்கத்தில் ஏனைய சமுதாயத்தினர் அவர்கள் ஹிஜாப் அணிய மாட்டார்கள். ஆனால் முஸ்லிம் பெண்கள் ஹிஜாப் அணிவதென்பது அது அல்லாஹ்வுடைய கட்டளையாக மார்க்கமாக இருக்கிறது. எங்களுடைய பெண்கள் மஹரம் இல்லாமல் பிரயாணம் போக முடியாது. அங்கே அவருக்குரிய ஆண் துணை வேணும். ஹஜ்ஜுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பெண் மஹரம் இல்லாமல் போகிறார் என்று தெரிந்த போது தனது கணவனுக்கு சொன்னார்கள். அந்த கணவன் யுத்தத்திற்கு போவதற்காக அதற்கு தயாரான குருவிலே அவர் பெயர் இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? உன் மனைவியோடு நீ போய் சேர்ந்திரு என்றார்கள். சஹாபாக்கள் காலம், இந்த காலம் அல்ல. ஹஜ்ஜுக்கு போகின்ற பெண் ஹஜ்ஜுக்கு போகின்ற தனியாக அல்ல, அவர்கள் கூட்டம் கூட்டமாக போவார்கள். ஆனால் அந்த பெண்ணுக்குரிய மஹரம் இல்லை. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே யுத்தத்திற்கு போவதற்கு தயாரான கணவரை மனைவி தனியே போகிறாள், அவளுக்குரிய மஹரம் இல்லை என்பதால் அதை கேன்சல் ஆக்கிவிட்டு அந்த மனைவிக்கு பாதுகாப்பாக போகுமாறு சொல்கிறார். மஹரம் தான் பாதுகாப்பு. இந்த மாதிரி எங்களுடைய இஸ்லாமிய மார்க்கத்தின் வரையறைகள். ஆனால் அன்பிற்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, நமது கிழக்கு மாகாணத்தை எடுத்தால் இந்த கிழக்கு மாகாணத்தில் உள்ள ஒவ்வொரு பிரதான ஊர்களிலும் ஆயிரக்கணக்கான குமரிகள் அல்லது விதவைகள் வெளிநாட்டில் இருக்கிறார்கள். வேலை வாய்ப்புக்காக போயிருக்கிறார்கள். ஏன் அவர்கள் போனார்கள்? கிழக்கு மாகாணத்தில் இந்த பெண்களை அனுப்பி வைத்தவர்கள் யார்? நமது வீட்டிலே நாம் இல்லாத வேளையில் ஒரு ஆண் வந்து வீட்டுக்குள்ளே வேலை செய்கிறான். வீட்டில் யாரும் இல்லை. நமது மனைவி அல்லது நமது மகள் மட்டும் இருக்கிறாள். அனுமதிப்போமா? எவ்வளவு டவுட் வரும். பிழை நடந்திரலாம் என்று எண்ணுவோம் அல்லவா?
அதே நேரம் அவர் தொடராக 2-3 தரம் வருகிறார் என்றாலே டவுட் வந்துடும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இய்யாக்கும் வத்துஹூல அலன் நிஸா, பெண்கள் இருக்கக்கூடிய இடத்தில் நீங்கள் ஆண்கள் நுழையாதீர்கள். அப்ப நபியலாடம் கேட்கிறார்கள், அஃபரஐத்தல் ஹம், கணவனுடைய சகோதரர் அவர் வருவதை பற்றி என்ன சொல்லேன்? அதாவது எனது மனைவி இடத்தில் நான் இல்லாத வேளையில் எனது தம்பி என் சகோதரன் வருகிறான், வீட்டை வாரான். நம்ம இப்ப செய்யறா போல, நம்மள ஊர் வழக்கில் இருக்கிறா போல, மதினி எண்டுக்கார பாட்டுக்கு பெல்லும் இல்லை பிறக்கும் இல்லை குசினி வர வந்துடுவார். அவன் என்ன செய்வா, வாங்க மச்சான் என்பா. அவர் வந்தா வாசல் அடியில ஆம்பளை இல்ல நீங்க திரும்பி போங்க என்று சொல்ல வேண்டிய பொம்புல அவ எப்படி நாம பழக்கி வச்சிருக்கோம், வாங்க மச்சான் ஒரு டீ குடிச்சிட்டு போங்க. அவரும் எப்படி, அவர் பெரிய ஆஜியார இருப்பார், பள்ளிக்கு சில நேரம் தலைவரா இருப்பார், சில நேரம் ஹசரத்தா இருப்பார், எல்லாரும் தான் டோட்டல். இல்ல ஆண் இல்லாத வீடு, மஹரம் இல்ல, நான் பெறல்ல, மார்க்கப்படி பிழை என்று நீங்க உங்களுக்கு கூட உள்ளத்துல கேட்டுக்கோங்க. நீங்க எப்படி நடக்கு இப்படி சொல்லி போட்டு மாறாமா? தாய்மார்கள் நீங்க கேளுங்க, வாங்க மச்சான் என்று மச்சினமார கூப்பிட்டு டீ கொடுக்குமா இல்லையா? வரலாமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றார்கள்? புருஷன் சகோதரன் அவர் வாராரலாம் தானே என்று கேட்டதற்கு அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த பதில் என்ன தெரியுமா? அல் ஹமு அல் மௌத். அந்த புருஷன் உறவுக்காரர் தான், அந்த உறவுக்காரர் தான் ஆகப்பெரிய டேஞ்சர் என்காங்க. அதுக்கு அவர் பாவிச்ச வார்த்தை அது மரணம் என்காங்க. அப்படி என்ற என்ன அதுக்கு விளக்கம் தான், ஆக டேஞ்சர் அவர் தான். ஊரான் வரும்போது பயந்து பயந்து வருவான். ஆறு மட்டி பார்த்துருவாங்களோ, என்னை நினைச்சிருவாங்களோ, ஊராடு விட்ட போகும்போது. சொந்தக்காரன் வரும்போது உரிமையோடு வருவான். என்னன்னு கேட்டா காக்காட விட்ட வந்தம்பார். காக்கா எங்க வெளிநாட்டில், அவர் அங்க வேலை செய்வார். இங்க கறிபுளி வாங்கி கொடுக்கிற யாரு? தம்பி. அதனால நான் சொல்ல தேவையில்லை. அன்பிற்குரிய சகோதரே, இந்த அளவிற்கு ஆபத்து வார வழிகளை எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடைச்சி இருக்க, லா யஹ்லுவன்ன ரஜுலுன் பிம்ரஅத்தின் இல்லா வமஅஹா து மஹரம். எந்த ஒரு ஆணும் ஒரு பெண்ணோடு தனிக்க வேண்டாம், மஹரம் இருந்தால் தவிர என்று சொன்னார்கள். ஒரு ஆண் ஒரு பெண்ணோடு தனிக்க வேண்டாம். இந்த மாதிரி சொல்லி இருக்க, நமது பெண்கள் ஒவ்வொரு ஊரிலும் இருந்து ஆயிரக்கணக்கான குமரிகள் அல்லது விதவைகள் அல்லது புருஷன் இருக்க புருஷன் ஊரில் சுற்றித் திரிய மனைவியர்கள் வெளிநாட்டுக்கு ஏன் போயிருக்கிறார்கள்? இதற்கு காரணம் யார்? அதைத்தான் நான் இப்ப கேட்கிறேன். அந்த பெண் அதில் எத்தனை பேர் கற்புடையவளாக திரும்புவாள் என்பது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் வெளிச்சம். ஒரு ஆணும் பெண்ணும் தனித்த
இருந்தால் அங்கே மூணாவதாக ஷைத்தான் வருவான் என்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்ப அரபு நாட்டில் இருக்கிறார்கள் ஆம்பளை இல்லையா? இந்த பொம்பளை போய் ஒரு இடத்துல வேலை செய்வாங்க. அந்த வேலை செய்கிற பெண் போக தொடங்கினதில் இருந்து ஏஜென்ட்ஸ் காரன்ல இருந்து அவ போய் வேலை செய்கின்ற இடம் வரை அவள் எத்தனை பிரச்சனைகளை எதிர்நோக்குகிறாள். அத்தனை பிரச்சனைக்கும் மத்தியில் அவள் ஏன் போகிறாள் எனது கேள்வி இதுதான். அவளை போக வைத்தது யார்? அவள் மஹரம் இல்லாமல் பிரயாணம் போவது குற்றம் என்று மிம்பரிலே மௌலவிமார்கள் ஹுத்பா ஓதுகிறார்கள். ஹுத்பா ஓதுகிற மௌலவியும் ஒரு காரணமா இருக்கார். அவள் வெளிநாட்டுக்கு அவளை அனுப்பியது எதற்காக போனாள்? ஒன்று, அவள் ஒரு குமரியாக இருந்தால் அவள் கல்யாணம் செய்ய வேண்டும், அதற்கு அவள் வீடு கட்ட வேண்டும். அவள் தனக்குரிய மாப்பிளையை தான் எடுப்பதற்கு அவள் வீடு கட்ட வேண்டிய ஒரு அவல நிலை. இல்லை என்றால் கல்யாணம் செய்ய வீடு கட்டுவதற்கு கடமையான நாங்கள் ஆம்பளைகள் முடிக்க தயாரில்லை. அல்லாஹ் ஆணுக்கு சொன்னான் சூரத்து தலாக்கிலே, அஸ்கினுஹுன்ன மின் ஹைது சகந்தும் மின் புஜுதிக்கும், நீங்கள் உங்களுடைய செலவிலே நீங்கள் குடியிருக்கக்கூடிய இடத்தில் உங்கள் மனைவிமார்களை இருப்பாட்டுங்கள். நமது மனைவியர்கள் நமது செலவில் நமது வீட்டில் இருக்க வேண்டும். ஷாவி மதுஹபிலும் அதுதான் சட்டம், ஹனவி மதுஹபிலும் அதுதான் சட்டம், மாலிக் மதுஹபிலும் அதுதான் சட்டம், ஹம்பலி மதுஹபிலும் அதுதான் சட்டம், லாஹிரி மதுஹபிலும் அதுதான் சட்டம், ஷியாக்களுடைய மதுஹபிலும் அதுதான் சட்டம். சூபி மஜ்லிஸாக்கள் கிதாபுகளிலும் அதுதான் சட்டம், தௌஹீத் மைசாக்கள் கிதாபுகளிலும் அதுதான் சட்டம், தப்லீக் மைசாக்கள் கிதாபுகளிலும் அதுதான் சட்டம். ஆனால் நம் மீது அல்லாஹ் கடமையாக்கிய வீடை, அதாவது ஆண்களான நாங்கள் கட்ட வேண்டிய வீடை நாங்கள் கட்டவில்லை, கற்றதை பொறுப்பாக எடுக்கவில்லை. ஆனென்றால் அவர் சந்தோஷமாக ரோட்டு வழியை உலாத்தலாம். அவர் ஆம்பளை என்கிறது மட்டும்தான் அவருக்கு தேவை. ரோட்டால நின்று கூப்பிடுவாங்க, வாங்கோ நீங்க ஆம்பளை தானே, உங்களுக்கு தொழில் வேணுமா, நாங்களே தொழில் எடுத்தாலும், ஊர் இல்லையா வந்து பாருங்க, அட்டாச் பாத்ரூம் இருக்கு, வேற உங்களுக்கு வேணும் என்ன, ஆட்டாவோட தெரியுமா ஒரு ஆட்டா வாங்கி தரோம், எங்களோட பொம்பளை பிள்ளைக்கு ஒரு மாப்பிள்ளையா இருக்கு. இதுதான் நம்முடைய கிழக்கு மாகாணத்தின் நிலை. அதனால் அந்த பெண், அந்த குமர், அந்த அழகி, அந்த கற்பு கரசி வேறு வழி இல்லை, வெளிநாட்டுக்கு போகிறார். யாரெல்லாம் இந்த சமுதாயத்திலே பெண் தரப்பிடம் இருந்து ஊடுகளை வாங்கி ஊடுகளில் குடியிருக்கக்கூடிய அந்த கலாச்சாரத்தில் இருக்கிறீர்களோ, உங்களுடைய அந்த நடைமுறையினால் அந்த பெண் வெளிநாட்டுக்கு போக வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுகிறாள். அங்க உழைச்சாத்தான் ஊடு கட்டலாம். இன்னும் தாய்மார்கள்
வீட்டிலே 4 பிள்ளை, வீட்டிலே 5 பிள்ளை. அன்று என்னிடம் வருகிறாள் ஒரு தாய். புருஷன் மரணித்து விட்டார், விதவை, 5 பொம்பளை பிள்ளை. 5 பொம்பளை பிள்ளைகள். மூத்தவுக்கு 28 வயசு, ஆக சின்னது ஒரு 4-5 வயசு. உதவி கேட்டு வருகிறான். இந்த 5 குமரையும் காப்பாற்றும். அவள் என்ன செய்வாள்? மூத்தவ ஒரு தரம் வருகிற போது, உதவி கேட்டு வருகிற போது 5 பேரோடு வருகிறான். திருப்பி ஒரு தரம் சந்திக்கிற போது என்ன சொல்கிறான்? என்ன மூத்த பிள்ளை வெளிநாட்டுக்கு போயிட்டு, அவளுக்கு ஊடு இருந்தால் தானே கல்யாணம் முடிப்பார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, உங்களையும், ஆண்களான உங்களையும், பெண்களான அவர்களையும் ஒன்றாகவா அல்லாஹ் படைத்திருக்கிறான்? நீங்கள் தன்னந்தனியாக இங்கே சாந்த மருதிலிருந்து காத்தாங்குடிக்கு நடந்து போகலாம். அதே நேரம் ஒரு பொம்பளை இந்த நேரம் நடந்து போகலாமா? கணக்க தேவையில்லை. உங்களோட வீட்டில் நேசரிக்கு போற பிள்ளைக்கு, அல்லது 1ஆம் வகுப்பு 2ஆம் வகுப்பு படிக்கிற பிள்ளை, அந்த பொம்பளை பிள்ளைய மகரம் இல்லாத ஒரு ஆம்பளையோட ஆட்டாவில் தனியா அனுப்புறதுக்கு இப்ப உங்களுக்கு முடியுதா? 7 வயசு பிள்ளைய கூட ஆட்டாவில் தனியா அனுப்ப பயப்படுகிறீர்களே. இப்படி வளர்த்து ஓஎல் படிக்கும் வரை, ஏஎல் படிக்கும் வரை 3-4 பேரை செட் பண்ணி ஆட்டாவில் பொம்பளைய பக்குவமா அனுப்பி போட்டு, அவள் கல்யாணம் முடிக்கிற வயசு வந்ததுக்கு பின்னால ஊடு இல்லை, வளவு இல்லை. இந்த ஊடும் வளவும் இருந்தால் தான் இந்த ஆம்பளை வர்க்கம் நம்மளை தேடி வருவார்கள் என்ற நிலையினால் இவ்வளவு பக்குவமாக வளர்ந்த பிள்ளையை, வளர்த்த பிள்ளையை நாங்கள் அப்படியே கண்ணுக்கு தெரியாத இடத்திற்கு தனியாக அனுப்புறோமே. அன்புக்குரிய சகோதரர்களே, என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? ஒவ்வொரு ஊரிலும் ஆயிரக்கணக்கான பெண்களே, அவர்கள் கண்ணுக்கு அப்பால் சென்றால் அவர்களுக்கு நடப்பது என்ன தெரியும்? சொல்லுவார்களா? இப்பதான் பேஸ்புக்கும் யூடியூபும் வந்ததால, டிக்டாக்கும் இன்ஸ்டாகிராம் என்று வந்ததால, வெளிநாட்டுக்கு போன நமது தங்கச்சிமார் என்ன செய்யறாங்க நாளாந்தம் பார்த்துக்கிறோம். விபச்சாரம் பெருகாதா? பாப்பா இல்லாத பிள்ளைகள் நிறைய உருவாகாதா? பெண்கள் மானமிழந்து, மரியாதை இழந்து, வெட்கமில்லாமல் ஆண்களை பேஸ் பண்ணக்கூடிய ஒரு சமூகமாக வளராதா? இதற்கு யார் பொறுப்பு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்த்த சமுதாயம். பள்ளிவாசலிலே நபியலாருக்கு பின்னால் தொழுவதற்கு பெண்கள் வருவார்கள். பாருங்கள், உங்களுடைய தலைவர் எப்படி பெண்களை வழிநடத்தினார். அந்த பெண்கள் ஆண்களுக்கு பின்னால் நின்று தொழுவார்கள். தொழுது முடித்தார்களா? சொல்வார்கள், இந்த பெண்கள் போகும் வரை ஆண்கள் எழும்பாதீர்கள் என்பார்கள். பள்ளிக்குத்தான் வந்தார்கள், வணக்க வழிபாடுக்கு வந்தார்கள். 2 கலக்க கூடாது, பெண்கள் போனதன் பின் ஆண்கள் போங்கள் என்று வழி நடத்தி காட்டினார்கள். இது உங்கள் தலைவர் நமக்கு மார்க்கமாக்கிய முறை.
ஆண்களின் சப்புகளில் மிக கெட்டது பின் சப்பு, பெண்களின் சப்புகளில் மிக கெட்டது முன் சப்பு என்றார்கள். சுப்ஹானல்லாஹ். ஆண்களின் சப்பு பள்ளிவாசலிலே கடைசி சப்புலே ஆண்கள் இருந்தால் அதிலே பெண்களும் பின்னால் நின்று தொழுவார்கள். இக்காலத்தை போன்று திரை கிடையாது. ஆண்களுக்கு பின்னால் முதல் சப்பாக இருக்கக்கூடிய பெண்கள், முன்னுள்ள ஆண்கள் அவர்களை பற்றி எண்ணம் தொழுகையிலே அவர்களுக்கு வரும். தொழுகை உள்ளச்சம் இல்லாததாக மாறும். அது மாதிரி தான் பின் சப்பில் இருக்கிற ஆம்பளைக்கும் நமக்கு பின்னால் பொம்பளை இருக்காள் என்றதும் அவருடைய எண்ணங்கள் தடுமாறும். ஏன் சொன்னார்? யாருடைய பொறுப்பு? ஆனால் இஸ்லாம் சொல்லுகிற முறை டியூஷன் கிளாஸா, பெண்கள் பின்னுக்கிறீர்கள், ஆண்கள் முன்னுக்கிறீர்கள். இரண்டரை கலந்தால் நாம பார்க்கிறெல்லாம் நடக்கும். சமுதாயத்தில் பார்த்துக்கிருக்கோமே. இஸ்லாம் தண்டனையை வழங்குவதற்கு முன்னர் குற்றச் செயல் உருவாவதற்கான வழிகளை அடைத்ததன் பின்னர் தான் தண்டனையை அறிமுகம் செய்கிறது. அதான் இஸ்லாமிய நிர்வாகம். எல்லாரையும் ஓப்பனா பழகுங்கன்றதுக்கு பிறகு எப்படி தண்டனை வழங்குறது? படைத்தவன் அனுப்பிய மார்க்கம். ஆண்ட உணர்வை அவன் அறிவான், பெண்ணின் உணர்வை அவன் அறிவான். அதனால் பெண் பலகீனமானவள், அவள் கொஞ்சம் என்றால் மாட்டுப்பட்டுவாள் என்று ஒரு பெண்ணினுடைய அனைத்து பொறுப்பையும் ஆணின் மீது சுமத்தாட்டியது. நீங்கள் திருமணம் செய்ய போறீர்கள், மாப்பிள்ளையினுடைய ஒலிகாரர் எங்கே என்று கேட்காங்களா? மாப்பிள்ளையோட ஒலிகாரர் யார் என்று கேட்காங்களா? கிடையாது. ஆணுக்கு அவன் தான் ஒலிகாரன். அவன் பருவவாழை அடைந்து விட்டால் அவனுக்கு அவனே ஒலிகாரன். பொம்பளைக்கு ஒலிகாரன் என்று தான் கேட்பார்கள். ஏன்? அவள் ஒரு தகப்பனின் கீழ் இருக்கிற போது அவளுக்கான அனைத்து செலவும் தகப்பனிடத்தில். தகப்பன் இல்லையா, சகோதரன் பார்ப்பான். கணவனிடம் போனதும் கணவனிடம். அவள் ஆம்பளையை போன்று ஒவ்வொரு நாளும் தொழிலுக்கு போக முடியாது. காரணம், அவள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் மாதாந்தம் 7 நாள் வருத்தப்பட்டே ஆகுவாள். வருத்தத்தோடு படுக்கத்தான் வேணும். 2 வருஷத்துக்கு ஒருக்காக அவள் பிள்ளையை பெற்றால் நம்முடைய பழைய உம்மாமார் பெற்ற மாதிரி. இப்போ உள்ள தாய்மார் அல்ல. இப்போ உள்ள தாய்மார்களுக்கு 2 பிள்ளை போதும் என்று வாழ்கிறார்கள். அந்நிய கலாச்சாரம். இங்க கணக்க பேர் இருக்கிறீர்கள். இப்ப இருக்கிற உம்மாமார் எடுக்கிற முடிவு எடுத்திருந்தால் நாங்க நிறைய பேர் இன்றைக்கு பயானுக்கும் வந்திருக்க மாட்டோம். ஏன்னா நாங்க பிறந்திருக்க மாட்டோம். நாம உம்மாவுக்கு 5வது பிள்ளையா இருப்போம், 7வது பிள்ளையா இருப்போம், சிலர் 10வது பிள்ளையா இருப்போம். இப்ப என்னது? குடும்ப கட்டுப்பாடு. அவள் பிள்ளை பெற வேண்டும். 4 மாசம் அவள் வருத்தத்தோடு இருப்பாள். பால் கொடுக்க வேண்டும். பிள்ளைய சுமந்துக்கு போக இயலாது. இன்றைக்கு நடக்கிற கர்மம். தாய்ப்பால் கொடுக்க வேண்டிய பிள்ளை பக்கத்து வீட்டுக்காரியம் கொடுத்து விட்டு தொழிலுக்கு போகிறார். பிள்ளை கத்துகிறது. இல்ல பால் பொட்டி கொடுத்து போட்டு போறார். அல்லாஹ் தாய்ப்பாலை கொடுக்கிறான், அவள் மாட்டுப்பாலை கொடுக்கிறான். ஆடு ஆட்டுப்பாலை குடிக்கிறது, மாடு மாட்டுப்பாலை குடிக்கிறது, சிங்கம் சிங்கத்தின் பாலை குடிக்கிறது. மனுஷன் மட்டும், அறிவுள்ள மனுஷன் மட்டும் மாட்டுப்பாலில் வளர்கிறான். அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான், வல்வாலிதாத்து யுர்லீன அவுலாதஹுன்ன ஹவுலைனி காமிலைனி லிமன் அராத அயுத்திம்ம ர்ரலாஅ.
தாய்மார்கள் 2 வருடங்கள் பிள்ளைகளுக்கு பால் ஊட்டுவார்கள். சுப்ஹானல்லாஹ். அதை அல்லாஹ் ஒரு குதரத்தாக ஆக்கி வைத்திருக்கிறார். எந்த ஒரு பெண்ணும் அவளுக்கு கரு உண்டாகாத வரை பால் வராது, தாய்ப்பால் சுரக்காது. கரு உண்டாகிவிட்டாலும் தாய்ப்பால் வராது. ஏன்? பிள்ளை வயிற்றிலே வளர்கிற போது அந்த பிள்ளைக்கான உணவை அல்லாஹ் தொப்புள் கொடி மூலமாக கொடுத்து கொண்டிருக்கிறார். அந்த பிள்ளை எப்போது வயிற்றிலிருந்து வெளியில வருகிறதோ, அதற்கு உணவூட்டப்பட்ட அந்த பைப் எப்போது கட் பண்ணப்படுகிறதோ, அப்போது பல்லில்லாத குழந்தை அல்லவா, அது தாய்ப்பால் தானே குடிக்கும், சாப்பிட மாட்டாது. உடனே அல்லாஹு தஆலா அடுத்த வழியை திறந்து விடுகிறான். நிறைவான நிறை உணவை அவளுடைய மார்பகத்தில் இருந்து வெளியிறக்குகிறான். இங்கேதான் ரப்பு ஒருவன் இருக்கான் என்பதற்கு அத்தாட்சி இருக்கிறது. 2 வருடம் குடு. அந்த பிள்ளை ஏனைய உணவுகளை கடித்து தின்பதற்கு பல்லு முளைக்க வேண்டும். பல்லு முளைத்து எதையும் கடித்து தின்பதற்கான நிலை வருவதென்றால் 2 வருடமாவது ஆகும். அதுவரை உனக்கு நான் தருகிறேன். அல்லாஹ் கொடுத்து கொண்டிருக்கிறான். பல்லெல்லாம் முளைத்து விட்டது. அவள் இறைச்சியையும் சில வேளை கடிக்க வந்துவிடும். அதனால் இனிமேல் உனக்கு தாய்ப்பால் தேவையில்லை, நிறுத்தி விடுகிறான். என்ன சிஸ்டம்! சுப்ஹானல்லாஹ். இது அல்லாஹ்வுடைய சிஸ்டம். அதனால் 10 பிள்ளை, 8 பிள்ளை, 6 பிள்ளை பெற வேண்டும் அந்த தாய். அவள் ஆணை போன்று தொழிலுக்கு போக முடியாது. இப்படியான தாய்மார்கள் எங்கே? என்ன நடக்கிறது? நமது சமுதாயத்தின் அவல நிலை சிந்திப்பதற்காக எடுத்து வைக்கிறேன். உங்களுக்கு சிந்தனை இருந்தால் நீங்கள் படிப்பினை பெறுவீர்கள், திரும்பி வாழ்வீர்கள். 5 பொம்பளையை பெற்றவள், தகப்பன் இல்லை, வீடு கட்ட வேண்டும். எப்படி கட்டுவாள்? அந்த 5 பொம்பளை பிள்ளையை வைத்துக் கொண்டு கணவன் இல்லாத நிலையிலே அவள் படுகின்ற அந்த நிலை எவ்வளவு கஷ்டமாக இருக்கும். சும்மாவே அவளுக்கு பிரசரம் சீனி உச்சிக்கு போய்க்கிருக்கும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிள்ளையும் கொமராக கொமராக கொமராக. யாராவது ஒருவர் சில வேளை உன் பிள்ளை ஒன்றுக்கு ரகசியமாக நான் காசு தருகிறேன், எனக்கு ஒப்பாட்டியாக இருப்பையா என்று சொன்னால் ஈமான் பலகீனமானவள் அதற்கும் வைத்திருவாள். ஆனால் தான் என்ன செய்கிறார்கள்? வீட்டில் உள்ள குமரியை காப்பாற்ற வேண்டுமா? என் கற்பை நாம் பார்க்க கூடாது. அதனால் பிள்ளையை யாராவது பார்த்திருங்கள் என்று அந்த தாய் வெளிநாடு போகிறார். அவளை வெளிநாட்டுக்கு போக வைத்தது யார்? சமூகத்திலே சீர்திருத்தம் பெற வேண்டும் என்று கதைப்பவர்களே, எமது சமுதாயத்தில் அபிவிருத்தி வர வேண்டும் என்று கதைக்கிற அரசியல்வாதிகளே, நீங்க இதுகளை பற்றி பேசுவீங்களா? நமது பெண் பிள்ளைகள் வெளிநாட்டுக்கு போய் உழைச்சு ஊடு கட்டுவதுதான் அபிவிருத்தியா? இது மார்க்க சட்டம். ஆண்டான் வீடு கட்ட வேண்டும் என்பது உங்கள் ரப்பின் கட்டளை. உங்கள் தலைவர் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய வழிமுறை. ஆடவர்களான நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? யார் என்னெஞ்சாலும் பரவாயில்லை, நமக்கு ஊடு வருகிறது என்று நீங்கள் ராசா மாதிரி உலாத்துக் கொண்டிருக்கிறீர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், அல் மூமினூன் மஸலுல் மூமினீன், மூமின்களுக்கு உதாரணம் ஃபீ தவாத்திஹிம் வ தராஹுமிஹிம், அவர்கள் ஒருவருக்கொருவர் அன்பு காட்டுவதிலே, ஒருவருக்கொருவர் நேசம் காட்டுவதிலே,
மூமின்கள் எப்படி இருப்பார்கள் என்றால் ஒரு உடம்பை போன்று இருப்பார்கள். ஒரு உடம்பை போன்று இருப்பார்கள். உடம்பிலே ஏதாவது உறுப்பிலே வருத்தம் வந்தால் அந்த வருத்தத்திற்காக கண்முழிக்கிறது. ஏனைய உடம்புகள் அந்த வேதனையை நுகர்கிறது. விரலில் நோவு இருந்தால் உடம்பினுடைய எல்லா பகுதியும் நோகுகிறது அல்லவா? விரல் நோவு விரலோடு முடிகிறதா? அதை ஃபீல் பண்ணுகிற மூளையாக இருக்கட்டும், அதை பற்றி கலைக்கிற வாயாக இருக்கட்டும், அந்த வேதனையினால் படுக்கிறோம், காய்ச்சல் வருகிறது. இப்படித்தானா முஸ்லிம் சமுதாயம் இருக்க வேண்டும்? ஆனால் பாலஸ்தீனத்திலே முஸ்லிம்கள் யூதர்களால் தாக்கப்படுகிறார்கள், கொல்லப்படுகிறார்கள். அநியாயமாக பச்சிளம் குழந்தைகள் நாங்கள் பார்க்க முடியாத அளவிற்கு வேதனையில் ஆழ்த்தப்படுகிறார்கள். பார்க்க மனம் துடிக்கிறது. ஏன்? இஸ்லாம் என்ற அந்த உணர்வு முதலாவது. இரண்டாவது மனித நேயம். முஸ்லிம்கள் கஷ்டப்படுகிறார்கள் என்றால் முஸ்லிம் வேதனைப்படுகிறான். அது மார்க்கத்தின் அடிப்படையில். அதே நேரம் மனிதநேயம் உள்ளவர்கள் அதை பார்க்க முடியாமல் இன்று அந்த காசாவில் உள்ள மக்கள், தடுக்கப்பட்ட மக்களுக்கு உணவையும் மருந்தையும் மனிதநேயம் கொண்ட கிறிஸ்தவ மக்கள் அல்லது மத நம்பிக்கையே இல்லாத மனிதர்கள், நல்ல குணமானவர்கள், இரக்க சிந்தனை உள்ளவர்கள், கருணை தங்களின் இரத்தங்களிலே ஊறியவர்கள், ஸ்பெயினில் இருந்து, பெல்ஜியத்தில் இருந்து, இத்தாலியில் இருந்து, இன்னொரு நாடுகளில் இருந்து எமது காசாவில் உள்ள அந்த குழந்தைகளின் வேதனைகளை சகிக்க முடியாமல், அதை பார்த்து தாங்க முடியாமல் கடல் கடந்து வருகிறார்கள். யூதர்களினுடைய அட்டகாசம், அவர்களுடைய கொடுமைகள், அவைகள் என்ன நடந்தாலும் பரவாயில்லை என்று வருகிறார்களே. இந்த மனிதநேயம் இந்த முஸ்லிம் சமுதாயத்தில் எங்கே போனது? பலஸ்தீனில் உள்ள மக்களை பற்றி கவலைப்படுகிறீர்கள். உன் பக்கத்தில் உள்ள கன்னி பெண், அவள் வெளிநாடு போகிறாள். எதற்காக? உனக்கு ஊடு கட்டுவதற்காக. எதை விற்று? அவளிடம் எது பெருமதியான சொத்தோ அதை அவள் விற்க வேண்டிய நிலை. இவ்வாறு தள்ளியது யார்? முதலாவது எங்களுடைய சமுதாயத்தில் உள்ள மௌலிமார்கள். முதல் காரணம் இந்த ஹஸ்ரத்துமார்கள். ஏன்? சமுதாயத்திற்கு வழிகாட்ட வந்தவர்கள், படித்த மார்க்கத்தை மார்க்கமாக சொல்லி சமுதாயத்திற்கு தெளிவான வழியை காட்ட வந்தவர்கள். அவர்களை தங்களின் சுயநலத்திற்காக யாரோ பெண் வீட்டார்கள் கட்டி வச்ச அந்த வீடுகளுக்குள் தஞ்சம் புகுத்து விட்டார்கள். 1-2 மௌலிமாரை தவிர. அதனால் அவர்கள் வாய் திறந்து தாம் படித்த மார்க்க கல்வியை சொல்ல தயாரில்லை. வாய்க்கு பூட்டு போட்டு விட்டார்கள். தைரியம் இழந்து விட்டார்கள். அவர்களால் வழிநடத்தப்படுபவர்கள் தான் பள்ளி நிர்வாகிகள். அந்த ரஷ்டி போர்ட் பிழை செய்கிறது என்றால் அதை திருத்துவதற்கு ஹஸ்ரத் இல்லை. அவர்களும் அவ்வழியே போகிறார்கள். போட்டி போட்டு வீடு கட்டுகிறார்கள். பணக்காரர்கள் 3 மாடியில் வீடு கட்டினால் ஏழை 1 மாடியாவது கட்ட வேண்டும். சற்று சிந்தித்து பாருங்கள். நேற்று ஒருவர் என்னிடம் சொன்னார், எனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை 2 பொம்பளை பிள்ளை, நான் ஏன் 2
காட்டினேன். ஏன் கட்ட வேண்டும்? எனக்கே இந்த நிலை ஏற்பட்டது. நான் சொன்னேன், எல்லாம் நீங்களாக தேடிக்கொண்டு நீங்கள் உங்களுடைய மனைவியிடம் இந்த ஊடு வாங்கினீர்கள். அதற்கு அல்லாஹ் தஆலா இங்கே உங்களுக்கு ஊடு கட்டுவதை தொழிலாக தந்திருக்கிறார். அன்பிற்குரிய சகோதரர்களே, நம்மிடம் கருணை இல்லையா? இரக்க சிந்தனை இல்லையா? மற்ற முஸ்லிமான சகோதரன் படுகின்ற கஷ்டத்தை பார்க்கிற போது ஏன் உள்ளம் இறங்குதில்லை? ஏன் உங்கள் உள்ளங்கள் கல்லை விட கடினமாகிவிட்டது? எத்தனை அவலங்கள்! வெளிநாட்டுக்கு ஒருத்தி போனால் அவளை ஏசுகிறார்கள். அவளை ஏசாதீர்கள். அவளை போக வைத்தது நாங்கள் ஆண்கள். நாங்கள் ஆண்களாக இல்லை. அவள் முத்தை போன்று பாதுகாக்கப்பட வேண்டியவள். அதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் செய்கிற போது அவள் வெறுங்கையோடு இருப்பாள். நீ அவளுக்கு கேட்கிறதை கொடுத்து முடி என்றார்கள். ஒரு பெண் கேட்கலாம். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், வஅதைதும் இஹ்தாஹுன்ன கின்தாரன். தங்க பாலங்களை நீங்கள் கொடுத்தாலும் மகராக, அல்லது பெரும் சொத்துக்களை கொடுத்தாலும் அவளை தலாக் சொன்னால் அதை நீங்கள் தொடக்கூடாது. திருமணத்திலே அவள் உரிமையோடு கேட்பாள். ஜாகிலியத்திலே பெண்ணை பெற்றால் கீழைக்கு தள்ளினார்கள். வைதா புஷ்ஷிர அஹதுஹும் பில் உன்ஸா வல்ல வஜ்ஹுஹு முஸ்வத்தா. பிறந்தது பெண் பிள்ளை என்று சொல்லப்பட்டால் அவனுடைய முகம் கருகி போகிறது. மக்களின் கண் பார்வையில் தான் தெரிந்துவிடக் கூடாது என்பதற்காக, என்னப்பா உனக்கு பொம்பளை பிள்ளை பிறந்து விட்டதாம் என்று சொன்னாலே கேவலம் என்று கருதியதால் மக்களுக்கும் கண்ணுக்கு தெரியாமல் அவன் ஒளிச்சுக் கொண்டு போகிறான் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். அந்த நிலையிலிருந்து இந்த இஸ்லாம் மார்க்கம் நாங்கள் தலையிலே தூக்கி வச்சிருக்கிறோமே குர்ஆன், அந்த குர்ஆனுடைய சட்டம் பெண்களுக்கு உரிமையை வழங்கியது, உயர்த்தியது. அவள் திருமணத்திலே கேட்பாள், என்னை திருமணம் செய்ய வந்திருக்கிறீர்கள், என்ன மகர் தரப்போகிறீர்கள்? அவள் சார்பாக பெற்றோர்கள் கேட்பார்கள். இன்று யாராவது கேட்கிறார்களா? அல்லாஹ் இந்த பெண்களுக்கு கொடுத்த அந்த உரிமையை எம் சமுதாயத்தில் எடுத்தது யார்? நாங்கள் ஆண்கள். தொழுதால் போதும், நோன்பு பிடித்தால் போதும், திக்ரு செய்தால் போதும், தராவி 11 8 இதில் பிரச்சனைப்படுகிறார்கள். சுபஹ்லே குனூத் இருக்கா இல்லையா? பிரச்சனையே இல்லாத அல்லாஹ்வின் இந்த சட்டத்தை முதுகுக்கு பின்னால் போடுகிறார்கள். ரசூலுல்லாஹ் சுபஹ்லே குனூத் ஓதவில்லை, உண்மைதான். அதனால் நான் ஓத மாட்டேன், நபி செய்யாதே செய்ய மாட்டேன் என்கிறார். அப்ப நீங்க மனைவியில ஊட்ட போய் குந்திக்கு மச்சினனுக்கு சேர வேண்டிய சொத்தை நீங்க உண்டு அனுபவிக்கல. இது ரசூலுல்லாஹ் செஞ்சதா? ஏன் ஹஸ்ரத், இதுல உங்களுக்கு முஹம்மது நபி முன்மாதிரி இல்லையா? எங்க அந்த முஹம்மது நபி? தொழுகைக்கும் திக்ருக்கும் தானா? கூட்டு துவா ஓத மாட்டேன், இந்த கழுத்தறுத்தாலும் ஓத மாட்டேன். ரசூலுல்லாஹ் ஓதாது அப்படியா? ரசூலுல்லாஹ் ஓதவில்லை தான். வரலாறு தொழுகைக்கு பின்னால் சுன்னத்தில் தான், பித்அத் தான். பித்அத்தை செய்தால் நரகம் தான். அல்லாஹ் தஆலா ஒருவருடைய சொத்திலே அவருடைய பிள்ளைகள் ஆண் என்றும் பெண் என்றும் இருந்தால் ஆம்பளை பிள்ளைக்கு 2 பங்கு, பொம்பளை பிள்ளைக்கு 1 பங்கு என்று பங்கு வச்சால், 1 கோடி ரூபாய் சொத்து ஒருவரிடம் இருந்தால் அவருக்கு ஒரு ஆம்பளை பிள்ளையும் ஒரு பொம்பளை பிள்ளையும் என்றால்
வேறு ஒத்தரும் இல்லை என்றால் ஆம்பளை பிள்ளைக்கு 66,66,666 ரூபாய், பொம்பளை பிள்ளைக்கு 33,33,333 ரூபாய் 33 சட்டம். இது நீங்க படித்த சட்டம் தானே ஹஸ்ரத்? எல்லா மௌலிமாரும் அனைத்தான் படித்தார்கள். அதுல இந்த கருத்து வேறுபாடும் கிடையாது. அனைத்து மௌலவி சாவி சூவி தௌஹீதி எல்லாரும் இப்படி அல்லாஹ் சொல்லி இருக்க, உங்களோட மாமனார் தான் அறியாமல் ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை என்று மொத்த சொத்தையும் பொம்பளை பிள்ளையை கொடுத்துட்டான். உங்களோட மச்சினன் ரோட்டில் எங்கேயோ சுத்திக்கிட்டுறான், அல்ல இன்னொரு விட்ட கல்யாணம் முடிச்சு அவிர சொத்துல வாழ்ந்துக்கிறான். அவனுக்கு சேர வேண்டிய சொத்து தானே அந்த 66 லட்சம். அதை நீங்க அனுபவிச்சுக்கு திண்டுக்கு, அதுல மோட்டார் பைக்கில் ஓடிக்கு, அதாவது ஆட்டா ஓடிக்கு, அதுல நீங்க சந்தோஷமா வாழ்ந்துக்கு, அவனுக்கு சேர வேண்டிய சொத்துல கட்டில மெத்தையில படுத்துக்கு, அவனுக்கு சேர வேண்டிய அட்டாச் பாத்ரூம்ல அனுபவிச்சுக்கு நீங்க இப்படி சௌவாக்கியமா வாழ்றீங்களே, இது நபி காட்டின முறையா? கூட்டுத்துவா இல்லைங்கிறதா மார்க்கம்? இதெல்லாம் என்ன கொலை அடிக்கலாமா? என் அன்புக்குரிய மௌலை வர்க்கமே, நாங்கள் முன்மாதிரியாக இருப்போம். முதல் என்னை சாத்தி செல்கிறேன், என்னோடு சேர்ந்தவர்கள். நாங்கள் சரியாக நடந்தால் ரஸ்டி போர்டை சரியாக நடத்தலாம். இந்த சமுதாயத்தில் இன்று நடந்திருக்கக்கூடிய இந்த அவலங்கள் ஒழிய வேண்டும். விபச்சாரம் ஒழிய வேண்டுமா? உரிய டைமுக்கு கல்யாணம் நடக்க வேண்டுமா? பெண்களின் மானங்கள் பாதுகாக்கப்பட வேண்டுமா? தாய் குலத்தின் பெருமை அது பாதுகாக்கப்பட வேண்டுமா? நாங்கள் செய்ய வேண்டியது என்ன? அன்புக்குரிய சகோதரர், இந்த தாய்மார் இவர்களின் சில ஊர்களிலே ஞாயிற்றுக்கிழமை நாள் அவர்கள் வருவதற்கென்று டேட் குறித்து வச்சிருக்கிறார்கள். அவர்களுக்கு பேர் பிச்சைக்காரர்கள். நம்மிடத்திலே வரக்கூடிய ஒரு பிச்சைக்காரி 70 வயசு 75 வயதில் பிச்சைக்காரியாக வருகிறாள். அவள் இன்னொருவரின் தாய். அவளை பிச்சை எடுக்க வைத்தது யார்? தாய்க்கு பணிவிடை செய்து சுவனத்தை பெற வேண்டும். ஒவ்வொரு ஆம்பளையும் தன் தாயை 70 வயசு 75 வயது 80 வயது 90 வயசா இருக்கலாம். அவர் அதன் மூலம் தாய்க்கு பணிவிடை செய்வதால், தகப்பனுக்கு பணிவிடை செய்வதால் சில வேளை மலை ஜலம் கழித்து
அவர்கள் அசிங்கத்தை போட்டால் அதை துப்புரவு செய்து அதன் மூலம் சொர்க்க பாக்கியத்தை பெற வேண்டிய நாம் இது என்ன நடக்கிறது கேளுங்கள். முந்த நாளும் நமது பள்ளி வாயிலே முன்னுக்கு தொழுது விட்டு வெளியிறங்குகிறேன். அசர் தொழுது விட்டு ஒரு மூதாட்டி இருக்கிறார். நான் பொதுவாக கேட்பேன், அம்மா எந்த ஊர்? நான் வளர்த்தாப்பட்டி. இந்த நேரம் உங்களுக்கு ஆம்பளை பிள்ளை இல்லையாம்மா? அவர் மௌத்தா போயிட்டார். 2 கொமை. ஒன்று கல்யாணம் முடிச்சு அவரோட புருஷன் மௌத்தாயிட்டார். இன்னொன்று புருஷன் விட்டு கொண்டு போயிட்டார். அப்படியா? வேற என்ன செய்யற மகள்? அன்புக்குரிய சகோதரரே, 75 வயது 80 வயதிலே வேகா வெயிலுக்குள்ளே வீட்டிலே குமரிகளை வைத்துக் கொண்டு அல்லது வீட்டிலே விதவையான பெண்களை வைத்துக் கொண்டு அவர்கள் பிள்ளைக்கு ஊடு கட்டுவதற்காக 2 தகரத்தை போடுவதற்காக ஒரு மாப்பிள்ளையை தேடுவதற்காக இந்த வயதிலே அலைகிறார்களே, இதை ஏற்படுத்தியது யார்? காரணம் யார்? ஏன் இந்த கிழக்கு மாகாணத்தில் இந்த அவல நிலை? இது நம் சமுதாயத்தில் உள்ள மிக மோசமான நிலை. இவர்களை பிச்சை எடுக்க வைத்தது யார்? இந்த வயதிலே அவளுக்கு சேவை செய்ய வேண்டியவள் அவளை கொண்டு வேலை வாங்குகிறார். மிம்பர்களிலே பலஸ்தீனத்திற்காக கத்துகிறீர்கள். ஆம், கத்த வேண்டும், குரல் கொடுக்க வேண்டும். கண்ணுக்கு முன்னாலே நாங்கள் இஸ்ரேலியர்களை போன்று அழித்துக் கொண்டிருக்கிறோமே. மற்றவர்களுக்கு சேர வேண்டிய சொத்துக்களை அபகரித்துக் கொண்டிருக்கிறோமே. எங்கு வாப்பாவுடைய சொத்திலிருந்து எனக்கு சேர வேண்டியதை, ஒரு 10 பேஜ் காணி என்றால் அது எனக்கு சேர வேண்டியதை என் தந்தையை முடிக்க வந்தவன் என்ன செய்கிறான்? அவன் எடுக்கிறான். கேட்டால் உங்களுடைய தங்கச்சை விட்டு போட்டுவனுங்கால். இதான நடக்குது நம்முடைய சமுதாயத்தில். இவருக்கும் இந்த இஸ்ரேலியர்களுக்கும் என்ன வித்தியாசம்? பலஸ்தீனில் நடந்தால் கொடூரம், இங்கே நடந்தால் நியாயமா? அல்லாஹ் குர்ஆனில் வகுத்த சட்டத்தை எங்கே உலகத்தில் ஆர் மீறினாலும் அநியாயம் அநியாயம்தான். என்ன நடக்கிறது? வருகிறார் மாப்பிள்ளை. நான் உதாரணம் கூறி ஒரு வீட்டிலே மாப்பிள்ளையாக வருகிறார். கொஞ்ச நாளைக்கு இருப்பார். 2 பிள்ளை கிடைச்சிட்டு அந்த வீட்டிலே ஒரு உம்மாவும் பாப்பாவும் இருக்கிறார்கள். இவர் ஒரு படிச்சாளர் இருப்பார், பெரிய படித்தவர். அரசு ஜொப் எடுத்தால் படித்தவர் என்ற பெயர். சமுதாயத்தில் நடக்கிறது கிடைக்கிறது. எல்லாரும் இல்லாட்டியும் நிறைய நடக்கும். அந்த வீட்டில் ஏற்கனவே வாழ்ந்தார்களே உம்மாவும் பாப்பாவும். அந்த உம்மா பாப்பா அவர்களுக்கும் ஆசையும் அன்பும் காதலும் தேவையும் இருக்கும். எப்ப இந்த மாப்பிள்ளை வந்து குந்தினாரோ அப்ப உம்மா குசினிக்க போய்த்தா, பாப்பா சாப்புக்க வந்துட்டார். 60 வயதில் காதல் வராதா? 70 வயதில் காதலும் அன்பும் வராதா? அந்த வயதில் தான் முதிய நிலையிலே முதுமையான நேரத்தில் தனக்கு அன்பு செலுத்துறதுக்கு அன்பு மனைவி தேவைப்படும். அது ஒரு உண்மையான காதல். இங்கே இருப்பீர்கள் 70 வயசிலே உள்ளவர்கள். உங்களுடைய மனைவிகள் மரணித்திருந்தால் அதற்கு பின் உங்களுடைய மனம் படுகின்ற வேதனை உங்களுக்கு தெரியும். நான் நிறைய பேர்கிட்ட பேசியிருக்கேன்.
மௌலவி மனைவி முதல் மௌத்தானால் அதுக்கு பின்னால தனிமையா இருக்கிற தாங்க இல்ல மௌலவி, ஆம்பளை தான் முதல் மௌத்தாகும். ஏனென்றால் அல்லாஹ் அப்படித்தான் படைச்சு வச்சிருக்கார். ஒரு பெண் சாதாரணமாக அவளுக்கு மாதவிலக்கு நிற்கிற காலத்தை 50 வயது 52 வயதை அடைந்து விட்டால் பெரும்பாலும் அந்த பெண்ணுக்கு ஆணின் தேவை குறைந்துவிடும். ஆனால் ஆணை அல்லாஹ் அப்படி படைக்கவில்லை. நேச்சர் அல்லாஹ் அப்படித்தான் படைச்சு வச்சிருக்கார். அவன் 80 வயது என்றாலும் அவனுக்கு பக்கத்தில் அன்பு செலுத்துறதுக்கு, பண்பாக கலைப்பதற்கு, அவனுக்கு ஆறுதல் வார்த்தை சொல்வதற்கு மனைவி வேணும். அவன் வீட்டில் அவனுக்கு இருக்கிறார், அவன் மனைவி அவன் கொஞ்சிறார். என்ன காரணம்? அவரும் ஏற்கனவே இன்னொருடைய சொத்தை பறித்துத்தான் வந்தார். அதனால அவரை பிரிச்சுட்டாச்சு. இப்ப 2 பிள்ளை ஆயிட்டாலவா மருமானுக்கு. அவர் சொல்லுவார், கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, உங்களோட உமா பாப்பால நேரம் நச்சு 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 கிரிக்காங்க, கொஞ்சம் அவியலுக்கு கொஞ்சம் ஒரு ஊடொண்டு ரூம் உண்டு அங்க கட்டினா என்ன நாயா கொல்ல பக்கத்துல நாய்க்கு கட்டுறாப்பில கட்டச்சிடலாம். எப்படி இது முடியுது? இது என்ன மனசு? பள்ளியில முன்சாப்புல நிற்கார், பள்ளிக்கு தலைவராக இருக்கார். எங்கே அந்த இரக்கம், கருணை? கருணை இல்லாதவர்களுக்கு அல்லாஹ் கருணை காட்ட மாட்டார். கருணையை போதித்த மார்க்கம் இஸ்லாம். நாய்க்கு இரக்கம் காட்டுவதற்கே அல்லாஹ் சொர்க்கத்துக்கு அனுப்புறான். விபச்சாரத்தை தொழிலாக கொண்ட பெண்ணை மன்னித்து நாய்க்கு இரக்கம் காட்டியது. இந்த பொம்பளை பிள்ளைக்கும் புத்தி கிடையாது. எவ்வளவு அன்பாக பண்பாக இருந்த உமாவும் பாப்பாவும் இப்ப அவங்க ஒளிச்சு விளையாடுறாங்க. இவ புருஷனோட சந்தோஷம் இருப்பா. என்ன நியாயம்? கேட்டா என்ன சொன்னாரு? அவருக்கு அன்பளிப்பா கிடைச்ச வீடா? அவர் சொன்னார் அன்பளிப்பா. அப்படியா? அன்பளிப்பு சொல்வாரு. சில தினங்கள்ல கடையில சாப்பிடுவார். என்ன மச்சான் கொஞ்ச நாள் கடையில சாப்பிடுறாரு? இல்லடா ஊட்ட சண்டை. ஊட்ட சண்டை நீ ரோட்டில் நிற்காரு. அவள் போக சொல்லிட்டாள் மச்சான். அதை உனக்கு அன்பளிப்பான வீடு எங்க நீ ரோட்டில் நிற்காய். அவள் போக சென்றா நீ வாராய். அன்பளிப்பு சொத்தண்டா உனக்கு தானே சொத்து. யாருக்கு சொல்ல? அல்லாஹ்வுக்கு தெரியாதா? நீ ஒத்தியில இருக்காய். ஓடண்டா ஓட வேண்டியதான். கொஞ்சம் சத்தத்தை போட்டா ரோட்ல நிக்க. அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த தாய்மார்கள் யோசியுங்கள். முதியோர் இல்லம் தேவையில்லை. முதியோர் இல்லம் ஏன் தேவையில்லை? அந்த முதியோரை பிள்ளைகள் சரியாக பராமரித்தால் தேவையில்லை. அந்த முதியோர்கள் என்று ஏன் வருகிறார்கள்? அவர்களுடைய வீடுகள் எங்கே? பறிக்கப்பட்டு விட்டது, அபகரிக்கப்பட்டு விட்டது. பலஸ்தீன் பிரதேசம் இஸ்ரேலியர்களால் அபகரிக்கப்படுவதை போன்றோ மரண பரியந்தம் தான் கட்டிய வீட்டிலே தான் குடியிருக்க வேண்டிய வீடை வந்த மாப்பிள்ளை பறித்து விட்டார். அவருக்கு என்ன ரைட்ஸ்? எந்த ரைட்ஸும் கிடையாது. கடுகளவும் ரைட்ஸ் கிடையாது. இவர்களுக்கும் அவர்களுக்கும் வித்தியாசம் கிடையாது. இரண்டும் ஒன்றே. ஆனால் பலஸ்தீனத்துக்காக குரல் கொடுக்கக்கூடிய மௌலவிமார்களே, உன் கண்முன்னே உன்னை தாய் உன் வீட்டிலும் கூட உன் மச்சானால் ஒதுக்கப்படுவாள். அல்லது நீ கல்யாணம் முடிச்ச வீட்டிலே நீ உள்ளூட்டிலே குந்தியதால் உன் மாமியா ஒதுக்கப்படுவாள். இந்த கருமத்தை செய்யாது. நீ கல்யாணம் முடித்ததால் அவர்களுக்கு அந்த நிலை வரக்கூடாது. ஒவ்வொருவரும் நிலையுங்கள். உங்களுடைய தாயும் தந்தையும் இருக்கிறார்களா? வயதானவர்களாக இருக்கிறார்களா? மச்சான் உள்ளூட்டை பிடித்து விட்டாரா?
வாப்பா ஒரு மூலையிலே உம்மா ஒரு மூலையிலே படுக்கிறார்களா? படுக்க விடாதீர்கள். அந்த 2 பேரையும் ஒன்றாக வைக்க பாருங்கள். கடைசி காலம் இது அல்லாஹ் தஆலா உலகத்திலே உலகமெல்லாம் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய மார்க்கம் இல்லாத மனிதர்கள் செய்யக்கூடிய வேலை. ஆனால் இஸ்லாம் எங்களுக்கு காட்டி தந்த இந்த அழகான வழிக்கு அப்பால் நாங்கள் அல்லாஹ்வை மறந்து, ஆகிரத்தை மறந்து, அல்லாஹ்வுடைய சட்ட வரம்புகளை மறந்து அநியாயம் செய்து கொண்டிருக்கிறோம். தாய்மார்களே, சகோதரிகளே, நீங்கள் வாழ வேண்டும், உங்கள் கணவனுடன் வாழ வேண்டும். அதற்காக உன்னுடைய உடன் பிறந்த சகோதரனுக்கு சேர வேண்டிய சொத்தை நீ வைத்திருக்காது. மறுமையில் நீ மாட்டிக்கொள்வாய். அநியாயம் இழைக்கப்பட்ட சகோதரன் சொர்க்கம் போக வேண்டி வரும். நீ உன் மாப்பிள்ளையோடு நரகம் போக வேண்டி வரும். ஏனென்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது அநியாயம் என்று தீர்ப்பு வழங்கினார்கள். இன்னல்லதீன யأكلون أموال اليتامى ظلما, அநாதைகளுக்கு சேர வேண்டிய சொத்துக்களை அநியாயமாக யார் சாப்பிடுகிறார்களோ இன்னமா யأكلون في بطونهم نارا, அவர்களுடைய வயிற்றுகளிலே அவர்கள் சாப்பிடுவது நெருப்பைத்தான். وسيصلون سعيرا, அவர்கள் நரகமே சென்றடைவார்கள் என்று அல்லாஹ் சீட் பண்ணுகிறார். மச்சான்மார்களே, இந்த மச்சான்மார்களே என்று நான் விழிக்கிற போது நானும் நீங்களும் கல்யாணம் முடிச்சு எல்லோரும் பெறுவோம். ஏனென்றால் எங்களை கூப்பிடுவதற்கு மச்சினன்மார் இருப்பார்கள். நீ திருமணம் செய்த வீட்டிலே உன்னுடைய மச்சான்மார் பைபிளுடைய சகோதரனுக்கு சொத்து, அல்லாஹ் பங்கிட்ட சொத்து அவர்களுக்கு கிடைக்கவில்லையா? நீ சாப்பிடுவது அநியாயம். உனக்கு அல்லாஹ் கூறுகின்றது நரகலோகம் சென்றடையும் இடம் தெளிவாக சொல்கிறான். அது ஒரு புறம். இன்னொரு புறம் இது பெண்களுக்கும் தாய்மார்களுக்கும் நடக்கிற அவலம். நமது ஊரிலே ஒரு அரச உத்தியோகத்தில் எடுப்போம், ஒரு BA கிராஜுவேட், சாதாரணமாக பெரிய பெரிய தொழில் செய்கிறவரை விடுங்கள், வெளிநாட்டில் இருந்து 10 லட்சம் 20 லட்சம் உழைக்கிறார்களை விடுங்கள். ஒரு BA ஒரு டிகிரி முடிச்ச ஒருத்தர் இந்த நாட்டிலே சம்பளம் ஒரு 60,000 50,000 கொஞ்சம் காலம் போல 70,000 என்று ரேஞ்சில் இருக்கிறது. அவர் கல்யாணம் செய்கிறார் ஒரு வீட்டிலே. நடைமுறை அவர் வீடு கட்டி நிற்க மாட்டார். அவருக்கு 2 பொம்பளை பிள்ளை பிறந்துட்டு அவர் இருக்கிற வீடு வருங்காலத்திற்கு பொருந்தார். இன்னும் 20 வருஷத்தால் அவர் பிள்ளைகளுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுக்கணும். மேடம், ஒரு வீடு வாங்கினால் 2 வீடு 3 வீடு கட்டத்தானே வேணும். அதான தண்டனை. இப்ப எப்படி கட்டுவார்? மாதம் 60,000 சம்பளம் எனக்கு காணும். அவர் அரச உத்தியோகத்தர் என்றால் அந்த அரச உத்தியோகத்தர்களுக்கு மாதாந்தம் அவங்களுக்கு நடக்கிற பங்கன்களுக்கு கிஃப்ட் கொடுக்கிறதுக்கு அரைவாசி வைத்து, அதுக்கடையில் பொஞ்சாதி செல்வார். மாமி வீட்ட டேட்டு, மச்சிர வீட்ட அந்த டே, இப்போ அந்த டேகள் கணக்கு, வெட்டிங் டே, அந்த டே, இந்த டேன்னு எத்தனையோ டேகள். அதுக்கு காசு கொடுக்கணும், கிஃப்ட் கொடுக்கணும். 60,000 60,000 சம்பளம் நிறுத்திக்கிறாங்க. இந்த பொம்பளை பிள்ளைய காப்பாற்றணும். என்ன செய்ய? வயசு போகும், 2 பேரும் பிளான் பண்ணுவார்கள். என்ன செய்ய? எப்படியோ நாம செய்யற தொழிலுக்குள்ளார எப்படி உழைக்கலாம். அதனால் என்ன நடக்கிறது? நேர்மையாக தொழில் செய்வேன் என்று சத்திய வாக்கு கொடுத்து விட்டு, தொழிலின் தொடக்கத்திலே சத்திய வாக்கு கொடுத்த ஒவ்வொரு அரசியல்வாதிகளும்
அவர்கள் சம்பளத்துக்கு அப்பால் கிம்பளம் என்று எடுத்து ஊடு கட்டுகிறார்கள். பழைய ஊடை உடைத்து விட்டு புதிய ஊடு அப்சியார் கட்டுகிறார்கள். அடே 60,000 சம்பளம் எடுக்கிறவனுக்கு எப்படி அப்சியார் ஊடு கட்ட முடியும்? அவனுக்கு மாதம் முடிய அடு உளுந்துக்கு இருக்கும் இன்னும் ஒரு 10,000. வாழ்க்கை செலவு காணாது. எங்கே இருந்து வருகிறது? டிஎஸ் ஆபீஸில் வேலை செய்கிறாரா? ஊழல். ரோட்டுக்கு போற லைட் அதிலும் ஊழல். எல்லாமே ஊழல். டிஎஸ்ஸிலும் ஊழல், போலீஸ் ஸ்டேஷனில் ஊழல், எல்லாம் ஊழல். ஊழல் இல்லாதவரை பார்ப்பது கஷ்டம். என்ன காரணம்? பொம்பளை பிள்ளைய காப்பாற்றணும். கடைசியா மீன் விற்கிறவனும் ஊழல் செய்து தோன்றிட்டார். ஏன்? ஊட்ட 2 குமரி விற்கிற குமரை காப்பாற்றணும். நேத்து பிடிச்ச மீன் நாரின மாதிரி இருக்கி அப்படியே கடற்கரை பண்ணல போட்டு ஒரு மிக்ஸ் ஒன்று மிக்சி இப்பான் கரவலையில பட்ட மீன் என்று கரவலை மீன் கரவலை மீன் கரவலை மீன். எங்கட தாய்க்குலத்திலும் இந்த காலத்து டிசைன் பொம்பளைகளுக்கும் கரவலையும் தெரியா ஒன்றும் தெரியா. எல்லாமே சாக்லேட்ல பிறந்த பிள்ளைங்க. தேயிலையும் கூட வைக்க தெரியாம அம்மா மாதிரி கல்யாணம் முடிச்சு கொடுக்காங்க. பிள்ளை வளர்க்குற செப்பம் அது. அது அமித் மௌலியை பேசியிருப்பாரு, கேட்டிருப்பேன். டீ ஊத்த தெரியா வார மாப்பிள்ளைக்கு. அவன் சொல்லுவான், டேய் ஒரு டீ ஒன்று ஊத்துடா, இப்ப டே போடான்னு கதைக்கிறேன். அந்த காலத்து உமாமா டே என்று சொன்னா அவனுக்கு அறம் விழுந்துடும். இப்ப வாங்க போங்க என்று கதைக்கிற பெற்றனே இல்லையா? என்ன 20 கிட்ஸா இங்க வந்துட்டாங்க. இப்ப அது வேற ஜெனரேஷனா. அன்றைக்குரிய சகோதரரை யோசிச்சு பாருங்கள். வீட்டில் உள்ள குமரை கரையேற்ற வேண்டும். எல்லோருக்கும் உள்ள பிரச்சனை. வருகிற வருமானம் காணாது. எல்லாமே பொய், ஏமாத்து, பிராடு. பிரஜை சபைகளிலே இந்த ரோட்டுக்கு பணம் போடுறாள் சொன்னேன். 800 ரூபாய்க்கு பணம் வாங்கியிருப்பார்கள். 1400 பில் முடிச்சிருப்பார்கள். நடக்குது. அதுக்கு ஒருவரை பிடிச்சிருப்பாரு கடைக்காரனை. அவன் 3 லெட்டர் 3 பேர்ல வச்சிருப்பான். அவன் தான் கோட்டேஷன் எடுக்கிறது. அவன் 1 900 என்று கொடுப்பான், இன்னொன்று 1100 கொடுப்பான், இன்னொன்று 1600 கொடுத்தால் 500 ரூபாய்க்கு மனு பண்ணால் 900. இடையில 400 ரூபாய் வரும். 400 ரூபாய் ஆறாருக்கு அந்த ஆபீஸ் அதிகாரிக்கும் அப்படியே பிரியுது. இப்படி எல்லாத்துக்கும் நடக்குது. இப்படி உழைச்சித்தான் ஊடுகள் ஏறுகிறது. நாங்க என்ன பாவம் செய்யாது? தொழுகிறோம், ஜும்மாவுக்கு போகிறோம். நேர்மை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார்கள், பஜாருக்கு வந்தார்கள். உங்கள் எல்லோருக்கும் தெரிஞ்ச ஹதீஸ். ஒருவர் தாடி அமைத்துக்கு இருக்கிறார். கையை ஓட்டினார்கள். வெளியிலே காய்ந்திருந்தது, கையிலே ஈரம் பட்டது. என்ன சொன்னார்கள்? மன் ஹஸ்ஸனா பலேசம் என்றார்கள். எவ்வளவு காரமான வார்த்தை. நபிக்கு அவர் விற்கவில்லை, ஊராருக்குத்தான் விற்கிறார். ஆனால் அவர் சொன்ன வார்த்தை, எங்களுக்கு யார் மோசடி செய்தாரோ, ஊழல் செய்தாரோ அவர் எங்களை சார்ந்தவர் இல்லை என்றார்கள். முஸ்லிம்கள், ஒரு முஸ்லிம் ஒரு பொருளை ஏமாற்றி விற்க மாட்டான். அவன் விற்றால் அவன் நரகவாதி. அவன் முகமது நபியை சார்ந்தவனாக இருக்கிறார். ஆனால் சகோதரர்களே, இன்று சிலர் சொல்லுகிறார்கள், நான் சீதனம் வாங்கல. அப்ப நீங்க இருக்கிற ஊடு அது அவங்க ஊடு ஒன்று கிஃப்ட் தந்தாங்க. சீதனம் என்றால் என்னையா? 10 லட்சம் 15 லட்சம் காசு வாங்கலையா? அதுக்கு பேர் கைக்கூலி. அது வேறு. சீதனம் என்று இப்ப ஆட்சி படைக்கிறது. நான் இப்ப சொன்னேனே, நம்முடைய உம்மாமார் வெளிநாட்டுக்கு போயிருப்பது எதற்காக? சோறு திங்க வழியிலே இல்லை என்றா நமது கன்னிகள்
நான் அறிய எத்தனை வீட்டிலே அந்த வீட்டில் உள்ள அனைத்து பொம்பளைகளும் வெளிநாட்டுக்கு போய் வீடு கட்டியிருக்காங்க. ஒரு வீட்டில் 3 பெண் அழகான பிள்ளைகள், 3 பேரும் தனக்கு வீடு கட்ட தான் வெளிநாடு சென்று தான் உழைச்சி தான் வீடு கட்டுகிறார்கள். ஆண்களே, ரசூலுல்லாஹ் உங்களை விழித்தார்கள், யா மாஷர ஷபாப், ஏ வாலிபர்களே என்று கூப்பிட்டார்கள், குமரிகளே என்று கூப்பிடவில்லை. சகோதரர்களே, இஸ்லாம் என்பது வெறும் தொழுகை, நோன்பு, திக்ர், ஃபிக்ர் அல்ல. இஸ்லாம் என்றாலே கருணை, அன்பு, காருண்யம், இரக்கம், மனிதநேயம், மொத்தத்தில் மனித நிசம். அதனால் நமக்கு அல்லாஹ் மார்க்கமாக்கி வைத்திருக்கிறான், அதை நாங்கள் செய்ய வேண்டும். பெற்றோர்களே, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். பிள்ளைகளை பெற்ற பெற்றோர்களை அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். மறுமை நாளையில் நாங்கள் சாட்டுப்போக்கு செல்ல ஹஸரத்துமார் சொல்லி தரல என்று சொல்லலாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யௌம துகல்லபு வுஜூஹுஹும் பின்னார், நரகத்திலே இவர்களின் முகங்கள் புரட்டப்படுகின்ற வேளையில் கூறுவார்கள், நாங்கள் எங்களுடைய தலைவர்களுக்கும் பெரியார்களுக்கும் வழிபட்டோம், எங்களை வழிகாட்டில் ஆழ்த்தி விட்டார்கள், அதனால் எங்களுடைய ஹஸரத்துமார் இருக்கிறார்களே, எங்களுடைய வழிகாட்டிய தலைவர்கள் இருக்கிறார்களே, فآتهم ضعفين من العذاب والعنهم لعنا كبيرا, எங்களுக்கு நீ வழங்குகிற தண்டனையை போன்று 2 மடங்கு தண்டனை கொடுப்பாயாக. அதனால் மௌலைமார்களை காரணம் காட்டாதீர்கள். உங்களுக்கு அல்லாஹ் சொன்ன சட்டம் இதுதான், யூசிக்குமுல்லாஹு ஃபீ அவுலாதிக்கும் லிzzakari மிஸ்லு ஹல்லில் உன்தையைன். சூரத்துன் நிசா 11ஆம் 12ஆம் 13ஆம் 14ஆம் ஐமாரி சூரத்துன் நிசாவின் கடைசி வசனங்கள். குர்ஆனை பிரட்டுங்கள், வீட்டை தரத்துவத்து குர்ஆன் இருக்கும், பரக்கத்துக்கு மட்டும் ஓதுவதல்ல. குர்ஆன் என்பது வாழ்க்கை வழிகாட்டி. உன் சொத்தை எப்படி பிரிக்க வேண்டும் என்று அல்லாஹ் தெளிவாக சொல்லி இருக்கிறான், போய் பாருங்கள். சூரத்துன் நிசா 11ஆம் வசனம் பாருங்கள். இது அல்லாஹ்வின் கட்டளை, எங்களுடைய கற்பனை கதைகள் அல்ல. என்ன சொன்னார்? உங்களுக்கு அல்லாஹ் கட்டளையிடுகிறான், உங்கள் பிள்ளைகளுக்கு அவர்களுக்கு நேர்மையாக நடந்து கொள்ளுங்கள். 2 பெண் பிள்ளைகளுக்குரிய சொத்து ஒரு ஆம்பளை பிள்ளைக்கு சொந்தம். எந்த சபையாலும் மாற்றினார். இஸ்லாமிய தேர்வு எந்த கருத்து வேறுபாடும் இல்லாத சட்டம். ஒரு ஆம்பளை பிள்ளை அவனுக்கு 2 பங்கு போகணும், பொம்பளை பிள்ளைக்கு 1 பங்கு போகணும். இது அல்லாஹ்வின் சட்டம். ஒரு வீட்டில் 2 பொம்பளை பிள்ளை இருக்காங்க, ஆம்பளை பிள்ளை இல்லை. வாப்பட சொத்து எப்படி பிரியும் தெரியுமா? அல்லாஹ்வுடைய சட்டத்தை பாருங்கள். முந்தின நாள் அல்லது 3 நாளைக்கு முந்தி ஒரு தாய் அவனிடம் கேட்கிறான், தாய் கேட்கிறான், எனக்கு பொம்பளை பிள்ளைகள் மட்டும்தான், கணவன் இருக்கார், ஆனா எனக்கு சாட்சா இருக்கார், எங்க வாப்பட தம்பி, பாப்பாவும் இல்லை உமாவும் இல்லை, என் சொத்தை எப்படி பிரிக்கணும், நான் மௌத்தான என் சொத்தை எப்படி சேரும்? அந்த பொம்பளை பிள்ளைகளுக்கு அல்லாஹ் 2 பொம்பளையோ 5 பொம்பளை பிள்ளைகளோ அல்லாஹ் அவனுடைய திருமறையிலே சொல்கிறான், மொத்த சொத்திலே எத்தனை பொம்பளை பிள்ளைகள் இருந்தாலும் ஆம்பளை பிள்ளை இல்லையா 3ஆ புரிச்சு 2 பங்கு அவைகளுக்கு போயிட்டு. 1 கோடி ரூபாவா 66,66,666 66.
மீதி யாருக்கு? கணவனுக்கு. இவட சொத்துல கணவனுக்கு 4/4 ஒரு பங்கு வேறு. மௌத்தானத்துக்கு பிறகு கணவனுக்கு வேறு. ஆனா நாம உயிரோடு எல்லாத்தையும் அனுபவிச்சு முடிச்சிடும். அங்க ஒன்றுமே கிடையாது. 1 கோடி என்றால் 25 லட்சம். 25 66 எவ்வளவு? 91,66,666 போனால் 8,33,333 சொத்து மிச்சம். இது குர்ஆனுடைய சட்டம். இந்த சொத்து யாருக்கு போகும் தெரியுமா? அந்த பெண்ணினுடைய வாப்பாவின் சகோதரனுக்கு போகும். அதாவது தன்னுடைய சித்தப்பாக்கு போகும். தன் வாப்பாவின் உடம்பிறப்புக்கு அந்த சொத்தை சேர்க்க வேண்டும். இது அல்லாஹ் படைத்த சட்டம், அல்லாஹ் கூறிய சட்டம். எல்லா மதரசாக்களிலும் மௌலவிமார்கள் படித்தார்கள். சொல்றத கேட்டிருக்கீங்களா? இங்கே ஒரு மதரசா இருக்கு பக்கத்துல. இந்த ஊர்ல காசிமிலூர், கல்முனையில் ஒரு ஹாமியா, சம்மாந்துறையில் ஒரு தப்லீகுல் இஸ்லாம். அதெல்லாம் நான் ஓதினேன் 90ஆம் ஆண்டு. அட்டாளத்தில் ஒரு சர்க்கியா, அக்கரப்பத்தில் ஒரு மன்போல் கைரான், காத்தாங்குடியில் ஒரு பலா. என்னத்துக்கு இந்த அரபிக் கல்லூரிகள்? சீதனமாங்கிற மௌலவிமாரை உருவாக்குறதுக்கா? வாங்கி விட்டு எங்களை கிஃப்ட் 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 நாங்கள் ரசாமாய் அனுபவிச்சுக்கிறோம் சொல்லி எல்லாத்தையும் கிஃப்ட் என்ற பேரில் அந்த ஹராத்தை திங்கிற மௌலவிமார் வருவதற்கா? எத்தனை மௌலவிமார் அவர்கள் எல்லோரும் படித்த சட்டத்தை உங்களுக்கு மிம்பரில் எத்தனை நாள் சொல்லி தந்திருக்கிறீர்கள். இங்க 80 வயசு 70 வயதில் நீங்கள் உள்ளவர்கள் இருக்கிறீர்கள். ஒரு நாளாவது அல்லாஹ்வுடைய சட்டப்படி இப்படித்தான் சொத்து பிரிய வேண்டும் என்று உங்களுடைய மௌலவிமார்கள் மிம்பரில் சொன்னதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஊரின் பெரிய ஹஸ்ரத், ஊரின் மூத்த ஹஸ்ரத், நோம்பரி ஹஸ்ரத், 7 போல தலப்பா சொல்லி தந்திருக்காரா? படித்தோம் தானே, ஏன் சொல்லவில்லை? அவர்கள் சொல்லவில்லையா? வேறு விடயம். அது அவர்கள் அல்லாஹ்விடம் தப்ப மாட்டார்கள். அல்லாஹ்வை பார்த்துக் கொள்வார். உங்களை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ளுங்கள். அது ஒரு பாடம். நாங்கள் படித்த சம்மாந்திரம் மதரசாவிலும் கிட்டத்தட்ட 3 வருஷம் அதை ஒரு பாடமாக படித்து தருவோம். சொத்தை எப்படி பிரிப்பது. சில மதரசாக்களில் 2 வருஷம். ஒருவருடைய சொத்து எப்படி சேர வேண்டும். ஜகாத்துல மட்டும்தான் நம்ம கணக்கு பார்த்துக்கிட்டு 100க்கு 2.5. நெல் விளைஞ்சா 5 மூடை கொடுக்குறோம், 10 மூடை விளங்கு கேட்கும். எங்கேயாவது ஒருத்தர் கேட்பார். அன்றைக்கும் ஒரு தாய் அமெரிக்காவில இருந்து கோல் பண்றாள். இந்தியாக்காரி குடும்பத்தோட அமெரிக்காவில் போயிட்டான். அவளுக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுத்துட்டான். என்ன பயான கேட்டாலாம். அவன் என்ன சொல்ல? மௌலவி, என்னுடைய 4 சகோதரர்கள் தான் நான் கல்யாணம் முடிப்பதற்காக வீடு கட்டி தந்தார்கள். இப்ப நாங்க நடந்தது பிழை என்று விளங்கிட்டு அந்த ஊற்ற பெருமதி ஸ்ரீலங்கம் மணி படி இப்பக்குரிய பெருமதி கிட்டத்தட்ட 1.5 கோடி. என் கணவர் ரெடி. என்னதுக்கு? தான் அதற்குரிய கொடுப்பதை கொடுப்பதற்கு 4 சகோதரர்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ் தஆலா அந்த பெண் ஒரு பெண்ணினுடைய உள்ளத்தில் ஏற்பட்ட மாற்றம். அவள் மறுமையை பெயர்கிறாள். அல்லாஹ்விடம் பதில் சொல்ல வேண்டும். மஹ்ஷர் மைதானத்தில் எந்த சொத்தும் காப்பாற்ற மாட்டார். இந்த உலகம் நிறைந்த அளவிற்கு சொத்து இருந்தாலும் உங்களை காப்பாற்ற முடியாது. இந்த உலகத்தின் அளவுக்கு இந்த பூமியை பாருங்கள், அல்லது சூரியனை பாருங்கள். இந்த பூமியை விட சூரியன் எத்தனை 1000 மடங்கு பிரமாண்டமானது. அவ்வளவு நிறைய தங்கம் இருந்தாலும் மஹ்ஷர் மைதானத்தில் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். இந்த பூமியை போன்று இன்னொரு பூமி நிறைய சொத்து இருந்தாலும் கொடுத்து விட்டு தப்ப நினைப்பீர், நடக்காது. ஆனால் சகோதரர்களே,
அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு பொம்பளை பிள்ளையா? உங்களோட பொம்பளை பிள்ளையை கூட்டிக் கொண்டு ஒரு ஆண் போவான், அவன் தான் ஆண். சாலிகான தாய்க்குலமாக அவளை வளருங்கள். அந்த ஆம்பளை அவன் கூட்டிக் கொண்டு போவதற்கு அவனுக்கு ஏது வீடு? அவன் வீடு கட்டுவது கடமை. பக்கத்தில் மாந்தோட்டத்துக்கு போய் பாருங்க. மாந்தோட்டம் சிங்கள ஏரியா. கண்ணால் ஒரு போலீஸ் உத்தியோகத்தர் அக்கரப்பத்தில் போலீஸ் ஸ்டேஷன்ல வேலை செஞ்சுக்கு இருந்தார். கொஞ்சம் பழக்கம். அவருக்கு ஒரு 28 வயசு. அவர்கிட்ட கேட்டேன், கல்யாணம் முடிச்சுட்டேன். அவர் என்ன செய்யறார் தெரியுமா? இன்னும் என்ற ஊடு முடியல மௌலவி என்றார். சிங்களா பௌத்தன். நாங்க யார்? அவர்கள் அதை ட்ரெடிஷனல் கலாச்சாரமாக வைத்திருக்கிறார்கள். எங்களுக்கு மார்க்க கட்டளை. ஹஜ்ஜுக்கு போறீங்களா? முதல்ல ஹலாலான காசாண்டு பாருங்க. 25 லட்சம் செலவழிச்சு ஹஜ்ஜுக்கு போறீர்கள். ஆனா நீ இருக்கிற ஊடும் மச்சினனுக்கு சேர வேண்டிய சொத்து. அப்படியே முதல் அதை கூடு, மச்சினனுக்கு கூடு. அந்த ஊடு உனக்கு உரிமையாகாது. அந்த ஹக்கை அவனுக்கு கொடுத்து நீ சரியாக நிறைவேற்றாத வரை இல்லை என்றால் உனக்கு அது ஹராம். நெருப்பு, நரக நெருப்பு. அதை புரிந்து கொள். நான் சொல்லவில்லை, அல்லாஹ் சொல்கிறான். நீங்கள் மீண்டும் சூரத்து நிசாவை பாருங்கள். என்ன சொல்கிறான்? சொத்தை இப்படி பிரிக்க வேண்டும், ஆருக்கு என்ன ஆருக்கு என்ன என்று சொல்லிவிட்டு என்ன சொல்கிறான்? தில்க ஹுதூதுல்லாஹ். இது அல்லாஹ்வினுடைய வரம்புகள். வமை யாஸில்லாஹ வ ரசூலஹு. அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் மாறு செய்து வயதஅத்த ஹுதூதஹு, அல்லாஹ்வினுடைய இந்த வரம்புகளை யார் மீறுகிறானோ அது யாராயிருந்தாலும் சரிதான். யுத்கில்ஹு நாரன் காலிதன் ஃபீஹா. எவ்வளவு காரமான வார்த்தை. அன்புக்குரிய மௌலவிமார்களே, அரபு தெரிந்தவர்களே, இந்த வசனம் உங்களின் உள்ளத்தை உறுத்தவில்லையா? உங்கள் உள்ளங்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்தவில்லையா? என்ன கூறுகிறான்? இந்த சட்டத்தை மீறி அல்லாஹ் ரசூலுக்கு மாறு செய்து சொத்து சட்டத்தை யார் நடைமுறைப்படுத்துகிறாரோ நிரந்தரமாக அவனை நரகத்தில் நான் நுழைவித்து விடுவேன் என்று அல்லாஹ் கூறுகிறான். எவ்வளவு காரமான வசனம், எவ்வளவு பயன்பெற வேண்டும். ஏன் என்கிற உள்ளங்கள் பயர்தில்லை? சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் எவ்வளவு சண்டைகள் நடக்கிறது. தௌஹீத் ஜமாத் என்று எதிரே தௌஹீத் ஜமாத் இல்லை, அது ஒரு தொகை. நான் ஒரு ஜமாத்தும் இல்லை, அதை சொல்லிக்கொள்றேன். சில நினைப்பார்கள் இவர் தௌஹீத் ஜமாத் இல்லை. முஸ்லிம்கள் தௌஹீது, தப்லீகி, ஜமாத் இஸ்லாமி, இஹ்வானி, அது இது இப்படி பெயர் வச்சு பிரியக்கூடாது என்கிற ஒரு கொள்கைதான் நான் இருக்கிறேன். அதான் அல்லாஹ் சொன்னேன். குர்ஆனை பின்பற்றுங்கள், அல்லாஹ்வுடைய வஹீயை பற்றி பிடியுங்கள், பிரியாதீர்கள். அதனால நான் ஒரு முஸ்லிம், ஒரு ஜமாத்து. சிந்தியுங்கள். உடைய தலைவர்கள் உங்களை காப்பாற்ற முடியாது. நரகத்தை அல்லாஹ் வாக்களித்து விட்டார். பயம் பெற வேண்டும் அல்லவா? ஒவ்வொரு நேரமும் தர்ஜுமத்துல் குர்ஆனை பார்க்கிற போது எவ்வளவு பயம் பெற வேண்டும். நாங்கள் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? மச்சான் ஹஜ்ஜுக்கு போகிறார். ஆனா ஹஜ்ஜுக்கு போக வேண்டியவன் மச்சினன். உரிய சொத்து உரியவருக்கு போக வேண்டும். அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். நமது ஊரிலே, நமது கிழக்கு மாகாணத்திலே அல்லது நமது தமிழ் உலகத்தின் முஸ்லிம்களுக்கு இடையிலே வளர்ந்து வரக்கூடிய கலாச்சாரம், சென்று உள்ள போது தப்பினா 3 பிள்ளை. ஏன் இஸ்லாம் அதையா சொன்னது? தஸவ்வஜுல் வதூதல் வலூத். ரசூலுல்லாஹ் ஹதீஸ். பிள்ளை பேர் உள்ள பெண்களை பார்த்து முடியுங்கள். நிறைய பிள்ளைகளை பெற சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனா நாம பிள்ளை பெற தயார் இல்லை. ஏன்? ஒரு
ஒரு பிள்ளை பொம்பளை பிள்ளை பிறந்துட்டு, முதல் பிள்ளை. ரெண்டாவது பொம்பளையா பிறந்துட்டு இப்ப மண்டைக்குள்ள ஓடு. நாம இருக்கிற ஊடு வளவு சின்னொண்டு, ஒரு 7 பேஜ். ஒரு பிள்ளைக்கு ஊடு கட்டுறாலே 6-7 பேஜ் தேவைப்படுது. 2 பிறந்துட்டு யோசனை, அடுத்தது பெண்ணாயிருமோ பயம். டாக்டர்கிட்ட போகிறார்கள். டாக்டர், ஒரு 10 வருஷத்துக்கு ஏதாவது வழி இருக்கா? இப்ப என்னத்தை விரும்புகிறார்கள்? பயமுழுத்தாட்டப்படுகிறது. அடிய நீ சீசர் பண்ணி கொடி 3 பிள்ளையோட நின்றுவாய், அதுக்கு போறவனுக்கு எல்லாம் லேசிரி எடுத்து பக்கத்தில் வந்து செல்வாய். சீசர் பண்ணத்தை விரும்புகிறார்கள். நோவில்லாம பிள்ளை எடுக்கிறதா? இது அரசூலா விரும்புறாங்க. ஏ 2 பொம்பளை பிள்ளைக்கு ஊடு காட்டணும். சரி, வாப்பா மண்டையை போட்டாருன்னு அடுத்தது ஆம்பளை பிள்ளையாவது வேணுமல்லவா என்று ட்ரை பண்ணுவார்கள். 3வது பொம்பளையாவது அதோட இடி விழுந்துட்டு, அப்பா இது பெராட்டியும் பரவாயில்லை. ஏன் இந்த நிலை? ஒரு வீட்டிலே ஒரு பெண் இருந்தால் பரக்கத், 2 இருந்தால் பரக்கத், 3 இருந்தால் பரக்கத். பெண்ணுக்கு வீடு கட்டுவது ஆணினுடைய கடமை, கணவனின் கடமை. பெண் பிள்ளைகளை பெற்ற தகப்பனின் கடமை அல்ல. தகப்பனின் கடமை அல்ல, சகோதரனின் கடமை அல்ல. கூட பிறந்த சகோதரன் வெளிநாட்டிலே அவருடைய முடிவு முடிந்து மொட்டையும் அடிப்பார். கல்யாணம் முடிக்கல, 35 வயசு 40 வயசு. என்ன இப்ப 2 தங்கச்சி கல்யாணம் முடிஞ்சிருக்கு, வீட்டை இன்னும் 2 இருக்கு. உமா கோல் எடுத்துட்டு காசு அனுப்புறா, காசு அனுப்புடா. அவைய பிள்ளை பெற்ற இவன் போடுறான் கஷ்டம். அன்புக்குரிய சகோதரர், இப்படி அவலங்கள், சமுதாயத்துடைய அவலங்களை மணித்தியான கணக்கில் கயத்துக் கொண்டே போகலாம். சிந்திப்பதற்காக ஏன் கருத்தடை செய்கிறார்கள்? அல்லாஹ் குர்ஆனிலே சொன்னான், வலா தக்துலு அவுலாதக்கும் கஷ்யத்தை இம்லாக். வறுமையை பயந்து உங்கள் பிள்ளைகளை கொல்லாதீர்கள். ஜாஹிலியா காலத்திலே நபிகளார் வருவதற்கு முந்தி பிறந்த பிள்ளை ஆனா பெண்ணா என்று பார்த்து விட்டுத்தான் பொம்பளை பிள்ளை என்றால் புதித்தார்கள். ஆனால் நாங்கள் வயிற்றுக்குள்ள வச்சு எஸ்கேன் பண்ண தொடங்கும். பொம்பளை ஆயிருமோ ரகசியமாக ட்ரை பண்றார்கள். நாட்டின் சட்டம் கரு கட்டிவிட்டால் கலைக்க முடியாது. நமது நாட்டில் அந்த விஷயத்தில் நல்லா இருக்கார்கள். அப்ப என்ன செய்கிறார்கள்? அன்ஒபிஷியலாக கலைக்க முற்படுகிறார்கள். அது தாயின் மரணத்திற்கும் காரணமாகிறது. அல்லது கருத்தடை செய்கிறார்கள், தேடி போய் செய்கிறார்கள். இதான் நான் ரசூலா காட்டியது. இது இஸ்லாம் கொண்டு வந்த அடிப்படை தத்துவத்துக்கு மாற்றம் இல்லையா? எனவே அன்பிற்குரிய சகோதரர், வாழ்க்கையில் ஒரு ஆண் ஒரு ஊடு கட்டுவான். வாழ்க்கையில் ஒரு ஆண் ஒரு ஊடு கட்டுவான். தனக்கு கட்டுவது ஒரு பெண்ணை எடுப்பது, வாழ வைப்பது. பொம்பளை பிள்ளை பிறந்தவர்கள் அவர்கள் ஃப்ரீடமாக இருப்பார்கள். 10 என்றாலும் பிறட்டும். மாஷா அல்லாஹ், பரக்கத். ஒருவருக்கு பெண் 2 இருந்து 2 பொம்பளை பிள்ளைகள் 3 பொம்பளை பிள்ளைகள் இருந்து அவர் அந்த பொம்பளை பிள்ளைகளை வளர்ப்பதில் அவர் பொறுமையா இருந்து கஷ்டப்பட்டு அதை உரிய முறையில் கல்யாணம் முடித்து கொடுத்தால் அவர் அல்லாஹ்விடம் ஆதரவு வைத்து நன்மைகளை ஆதரவு வைத்து பொறுமையாக இருந்தால் அல்லாஹ் அவருக்கு சொர்க்கத்தை கொடுப்பான் மறுமை நாளில். அதனால் அன்பிற்குரிய சகோதரி, அந்த கலாச்சாரம் உருவாக வேண்டும். நமது சமுதாயத்திலே வீடு கட்டுவதற்கென்று வறுமை நிமித்தம் பெண்கள் வெளிநாட்டுக்கு எந்த குமரியும் போகக்கூடாது. அந்த மாற்றம் பெற வேண்டும். அப்படியான ஒரு சமூக மாற்றத்தை ஏற்படுத்துவதுதான் அரசியல்வாதிகள், சமூகத்தின் எழுச்சிக்கு பாடுபவர்கள் உண்மையான அரசியல்வாதிகள். மூதாதையர்கள்
முதியோர்கள், மூதாட்டிமார், வயதான ஆடவர்கள், பெண்கள் பிச்சை எடுக்க போகக்கூடாது. அந்த கலாச்சாரம் நிற்க வேண்டும், அது ஒழிய வேண்டும். அதற்கேற்ற நடவடிக்கை ஒவ்வொரு ஊரினுடைய தலைமைத்துவமும் சிந்தித்து செயற்பட வேண்டும். வேறு பள்ளிவாயல் தலைவர்கள் இருப்பீர்கள், யோசியுங்கள், நாம் என்ன செய்யலாம் என்று சிந்தியுங்கள். உங்களுடைய ஊருக்கு ஒரு பிரதேச சபை தேவை, ஆலோசனை பண்ணுகிறீர்கள். நம்முடைய ஊருக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் தேவை, ஆலோசனை பண்ணுகிறீர்கள். நம்ம ஊருக்கு ஒரு பாலம் தேவை, ஆலோசனை பண்ணுகிறீர்கள். நமது ஊரிலே இருக்கக்கூடிய மூதாதையர் அட்டூழியம், மூதாருக்கு நடக்கிற கொடுமைகள், அவர்களுக்கு நடக்கிற அநியாயங்கள் ஒழிக்கப்பட வேண்டும். பெண்கள் புனிதமானவர்களாக பாதுகாக்கப்பட வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று பள்ளி தலைமைகள் சிந்தியுங்கள். ஒவ்வொரு ஆடவனுடைய சொத்தும் அவனுக்குரிய முறையில் சேர வேண்டும். அவன் வீடு கட்ட வேண்டும். பெற்றோர்கள் ஆம்பளை பிள்ளைகளுக்கு 2 பங்கை கொடுங்கள், பொம்பளை பிள்ளைக்கு 1 பங்கு. அந்த ஆண் ஒரு ஊடை கட்டுவான், ஒரு பாத்ரூம், ஒரு படுக்கிறதுக்கு ஒரு ரூம். ஆரம்பத்திற்கு அவ்வளவுதான் தேவை. ஒரு பாத்ரூம், ஒரு படுக்கறை. பிள்ளை பெரும்பறை கிச்சனாகவும் அதை பாவித்துக் கொள்ளலாம். பிள்ளை கிடைத்தால் தான் அடுத்த தேவை. கொஞ்சம் கொஞ்சமா உழைச்சி அடுத்த ரூமை கட்டி அடுத்த ரூமை கட்டிக்கு போய்த்திடலாம். ஆக இந்த மாதிரி உரியவர்களுக்கு ஹக்குகள் போய் சேரட்டும். அன்றைக்குரிய சவாலை கடைசியாக எவர்கள் மச்சான்மார்களாக இருந்து தன்னுடைய வைஃபினுடைய பிரதருடைய சொத்துகள் முறையற்ற விதத்தில் உங்களுக்கு கிடைத்திருக்கிறதோ, மறுமையை பயந்து, மறுமையில் ஈடேற்றம் பெற வேண்டும் என்பதை பயந்து அந்த சொத்துக்களை அவர்களிடம் சேர்ப்பித்து விடுங்கள். அதற்கு முந்தி உங்களுக்கு ஹஜ்ஜி கடமை கிடையாது. அதுதான் உங்களுக்கு முதல் கடமை. ஊரார் சொத்தில் ஹஜ்ஜி செய்து உங்களுக்கு நன்மை வரப்போவதில்லை. இதற்கு பின்னர் திருந்தி வாழ்வோம், சிந்தியுங்கள். அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் சிந்தித்து செயலாற்ற, நம்மளை மாற்றி நடக்க நல்ல அருள் பாலிப்பானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.